சாம் பெட்ரோடா அப்படின்றவரு தி ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற பேப்பருக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் பயங்கர புயலை கிளப்பி விட்டுருக்கு. சரி, யார் இந்த சாம் பெட்ரோடா? அவர் என்னதான் பேசினாரு? சாம் பெட்ரோடான்றவரு இப்ப யுஎஸ்ல இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி பீரியட்ல அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அவருக்கே அட்வைசரா இருந்தாரு. அப்ப பெரிய ஆள் தான்ல. சரி, இப்ப என்ன பண்றாரு? இப்போ காங்கிரஸ் ஓவர்சீஸ் பிரசிடென்டா இருக்காரு. அதாவது இந்த ஃபாரின்ல எல்லாம் இருக்க காங்கிரஸோட வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி அவர்களோட பர்சனல் அட்வைசரா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. சரி, அப்படி என்னதான் சொன்னாரு? இந்தியாவோட பன்முகத்தன்மையை பத்தி பேசும்போது அவரு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கலாம். இத்தனை வேற்றுமைகள் இருந்தாலும் நாம ஒற்றுமையோட இருக்கோம், அதான் இந்தியாவோட சிறப்பு அப்படின்லாம் பேசியிருக்கலாம். அதுக்கு பதிலா அவர் தப்பான ஒரு விஷயத்த தொட்டுட்டார். அதாவது இந்தியர்களோட தோலோட நிறத்தை வச்சு எல்லாரையும் பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இந்தியாவோட கிழக்கு மாநிலங்கள்ல இருக்க மக்கள் சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. அதுவே மேற்கு பக்கத்துல இருக்கிறவங்க அரேபியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. நார்த்ல இருக்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ் பாக்கிறதுக்கு யூரோப்பியன்ஸ் மாதிரி இருப்பாங்க. சவுத் இந்தியன்ஸ் எல்லாரும் பாக்கிறதுக்கு ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தோல் நிறத்தை வச்சு இந்தியர்களை வெவ்வேறு இனங்களா பிரிச்சுட்டார். ஒருவேளை அவர் சொல்ல வந்த விஷயம் அவரோட பார்வையில சரியா இருக்கலாம், ஆனா சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. நிறைய பேரு ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவங்களோட கோபத்தை பயங்கரமா வெளிப்படுத்துறாங்க. சில நியூஸ் சேனல்ஸ் சாதாரண மக்கள் கிட்ட போய் சாம் பெட்ரோடா சொன்னப்போ சில பேர் பெருசா ரியாக்ட் பண்ணல, சில பேர் ரொம்பவே கோபமா ரியாக்ட் பண்றாங்க. இத வேற மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படின்னா அவர் எங்களோட எத்னிசிட்டியவே கொஸ்டின் பண்றாரா? அதாவது எங்கள் இனம் இந்திய இனம் இல்ல அப்படின்னு சொல்ல வராரா? நாங்கெல்லாம் அரேபியால இருந்து வந்தவங்க, இல்ல சைனா பக்கத்துல இருந்து, மங்கோலியால இருந்து, அந்த பக்கத்துல இருந்து வந்தவங்க, யூரோப்ல இருந்து வந்தவங்க, இந்த பக்கம் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்துல நாங்க இந்தியர்களே இல்ல அப்படின்னு சொல்ல வராரா? அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனாக்காரங்க ஆப்பிரிக்காக்காரங்க எல்லாம் நம்மளோட கீழானவங்களா? அப்படி நம்மள ஆப்பிரிக்காக்காரங்க சைனாக்காரங்க அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? இப்படியே சொன்னா சொல்லிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது சொன்னது ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா இந்த விஷயம் இவ்வளவு பெருசா பார்க்கப்பட்டிருக்காது. இத ஒரு எத்னிசிட்டியோட கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்படி சொல்றாரு, இதே அரேபியால போய் நீங்க இந்தியர்கள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? யூரோப்ல போய் யாரையாவது பார்த்து நீங்க இந்தியர்கள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சைனால போய் யாரையாவது பார்த்து நீங்க இந்தியர்கள் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஆப்பிரிக்காலேயே போய் பார்த்து இந்தியர்கள் மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இந்திய தேசம் பல இன மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தேசம். ஆனா ஒவ்வொரு இனத்துக்குமான ஒரு தனித்தன்மை இருக்குதானே. நம் இனம், நம் மொழி, நம் கலாச்சாரம், நாம் இந்தியர்கள் அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு வேற எதையோ தொட்டுட்டாரு. அதாவது நமக்கு ஒரு தனித்தன்மை இல்லாத மாதிரி பேசுறாரோ அப்படின்னு தோணுது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்திய மக்களை இந்த மாதிரி தோலோட நிறத்தை வச்சு அவமானப்படுத்துறத நாங்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதுக்கு ராகுல் காந்தி கட்டாயமா பதில் சொல்லணும் அப்படின்னு கோபப்பட்டிருக்காரு. ஆக்சுவலா காங்கிரஸ்காரங்க இதுல இருந்து கொஞ்சம் விலகியே நிக்கிறாங்க. அந்த கமெண்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி. சாம் பெட்ரோடா ஏற்கனவே ரிசைனும் பண்ணிட்டாரு அந்த போஸ்ட்ல இருந்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம் பெட்ரோடா சொன்னது சரி, ஓகே, ஏதோ சொல்லிட்டாரு, சொன்னா சொல்லட்டும் அப்படின்னு விட்டுடலாமா? நம்ம தோல் நிறம் கருப்பா இருக்கிறதுனால நம்மலாம் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றதை கேட்டு கோபப்பட போறோமா? இது தோல் நிறம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, நம்மளோட இனம் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க அபிப்பிராயம் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க.